எலெக்ஷன் முடிஞ்சு தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கெல்லாம் ரொம்ப மாறி இருக்குன்னு தான் சொல்லுவோம். 54 வருஷ கட்சி இருக்க இடம் தெரியாத அளவுக்கு அதை உடச்சிட்டாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி. சரி, இன்னொரு கூட்டணியில் இருந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ண விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ரெண்டாக பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் நேற்று வந்து ஒரு மாநாடு நடந்தது. மாநாட்டுக்கு நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த கட்சியின் தலைவரே தான் நினச்சதை பேச முடியாத அளவுக்கு அந்த தொண்டர்களுடைய ஒழுங்கினை வந்து பெருசாக ஊடகங்கள் பேசப்படும். நம்மளும் காணொலிகளில் பார்க்கலாம், நிறைய காணொலிகள் வந்துருச்சு. அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அந்த கட்சியின் தலைவருக்கே பிடிக்கல. அவரே மூச்சு திணறிட்டார். அவன் தண்ணி கொடுத்து தான் தட்டி விட வேண்டியதாக போச்சு. சரி, அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது? அந்த கட்சியில் வந்து 2 பிளவாக இருக்குது. ஆதரவு அர்ஜுனாவுடைய ஆதரவு ஒரு குரூப்பாகவும், திருமாவளவனுடைய கொள்கை ரீதியான ஒரு குரூப்பாகவும் இருக்குது. இந்த 2 குரூப்பையும் இவரால் மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் வந்து ஆதரவு அர்ஜுனாவுடைய குரூப்புக்கு சாதகமாகவும், மாலையில் வந்து தன்னுடைய கருத்துக்கே முரண்பட்டு அவரே இன்னொரு நிலைமையும் இருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி மக்கள் அவங்களுடைய தொண்டர்கள் இப்படி அவங்களே புலம்பி தீர்க்கிறாங்க. கட்சியை இவரால் அடுத்து இந்த கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறாங்களா இல்லையானே அவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் மற்றும் ஆளூர் சானவாஸ், SS பாலாஜி, மோசஸ், இப்படி கொஞ்சம் பேர் வந்து அதிருப்தியாக இருக்க மாதிரியே தோணுது. அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுகள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த கட்சிக்குள்ளே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, இல்லை அந்த கட்சியுடைய இப்போதைய நடவடிக்கைகள் விருப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்னென்னா, திரு ஆளூர் சானவாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த கட்சியில் ஆளூர் சானவாஸ் அவர்களை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளே பொதுத்தலங்களில் வந்து அவரை வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அவர் வந்து தாவேக்காவுடைய நிலைப்பாடு பாஜக தாவேக்கா இடையில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பற்றி தான் பொதுவெளிகளில் பேசுகிறாரே தவிர தன்னுடைய கட்சியை பற்றியோ தலைவரை பற்றியோ அவர் பொது இடங்களில் எதுவும் தவறாக பேசவே இல்லை. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் மிகச்சரியாக இருக்குது. ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவனுடைய கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வந்து எந்த கட்சிக்குமே ஜால்ரா அடிக்காது அப்படின்னு தான் நம்ம இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன் கடந்த திமுக ஆட்சியில் வந்து திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மக்கள் நலனுக்கு ஏதாவது ஒரு எதிராகவோ அல்லது ஒரு அடக்குமுறையோ ஒரு அதிகார மீறல்களோ இருந்துச்சுன்னா உடனே கண்டிப்பாங்க. உடனே அந்த தலைமை, அதாவது ஆளுங்கட்சியுடைய தலைமைக்கு போய் எடுத்து சொல்லுவாங்க, நிவாரணங்களை தெரிவிக்குவாங்க. அதே நேரத்தில் பாசிச எதிர்ப்பில் ரொம்ப வலுவூன்றி போயிருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனுடைய வெளிப்பாடு தான் 2026 தேர்தலில் பிரச்சாரத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கள்ளப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தார். அந்த நிலைப்பாடு திருமாவளவனுக்கு எப்போ அந்த நிலைப்பாட்டிலேருந்து திருமாவளவன் எப்போ மாறினார் அப்படிங்கிறதும், ஆளூர் சானவாஸ் அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் தானே இருக்கிறாரு. தன்னுடைய தலைவர் சொன்ன அந்த கருத்தில் அவர் தெளிவாக இருக்கிறாரு. தலைவர் மாறிட்டார் அப்படிங்கிறதுக்காக, தலைவர் வந்து இப்போ கள்ளப்பிள்ளையோட தொடர்பு வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக திரு ஆளூர் சானவாஸ் அவர்களும் அதை வந்து ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தானே. நல்ல கேள்வி, பெரிய கேள்வியோட நல்ல கேள்வி. அவருடைய கேள்விகள், தர்க்கங்கள், கருத்துக்கள் அத்தனை வந்து மிகச்சரியாக துல்லியமாக இருக்குது. ஆனால் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அந்த பெரும்பான்மை இல்லாத காரணத்தில் அந்த ஆட்சி அமைக்க முடியாத டயத்தில் பேச ஆரம்பித்தவர் இப்போ நேற்று தன்னுடைய மாநாட்டில் பேசிய பேச்சு வரைக்குமே வந்து முன்னுக்கு பின் முரண்பாடுகளாகவே இருக்கு. 4 மாதங்களுக்கு முன்னால் வந்து இனி எல்லா காலங்களிலும் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து நேற்றைய மாநாட்டில் என்ன சொன்னால், இனிவரும் காலங்களில் தாவேக்காவுடன் தான் கூட்டணி. அப்போ இடையில என்ன நடந்தது? அப்போ திருமாவளவனுடைய செயல்பாடுகள்லையோ கருத்துக்கள்லையும் இந்த மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஆளூர் சானவாஸ் அவர்களுடைய கருத்துக்கள்லையோ செயல்பாடுகளையோ துளியும் மாற்றங்கள் இல்லை. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது இடையில வந்து இப்போ அவருக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் பண்ணியிருந்தார், இடைநீக்கம் பண்ணி வச்சிருந்தார் சங்க தமிழன் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, இடைநீக்கத்துக்கு முன்னால் அந்த கட்சியின் பொதுச் செயலர் ரவிக்குமார் அவர்களை வந்து RSS காரர் அப்படின்னு சொன்னார். அதுபோக ஆளூர் சானவாசை வந்து எல்லா பேட்டிகள்லையும் அவர் போய் எங்கே கலந்துக்கிறாரோ விவாதங்களும் சரி, யூடியூப் பேட்டிகள்லையும் சரி, ஆளூர் சானவாஸ் அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் ஆளூர் சானவாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் -% கூட தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகவில்லை. கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணலை, தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணலை. திருமாவளவன் அவர்கள் மேஜர் அளவில் சேஞ்ச் ஆகியிருக்காரு.
அவரே அப்போ அவர் தன் தலைவர் அவ்வளோ சேஞ்ச் ஆயிருந்தாலும் கொள்கையில் சரியாக இருக்காருன்னு தான் பின்தொடர்ந்து இருக்கார் ஆளுநர் ஷானவாஸ். ஆனாலும் இவங்க வந்து இந்த மாதிரியான பொது விவாதங்களில் வந்து அவரை கடிச்சு கொதறாங்க. வன்னியரசை பற்றி முக்கியமாக பேசணும். நான் ஜெயிக்கிறது 2ஆம் பட்சம், அண்ணன் வன்னியரசு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் வருவதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்றைய திமுகவின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திண்டிவனம் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணார். வன்னியரசும் ஜெயிச்சு எம்எல்ஏவாகி கூட்டணி ஆட்சி அரசில் வந்து ஒரு அமைச்சராகிட்டார். அமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடுகளும் பேச்சுக்களும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. யாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க வன்னியரசு இருந்து. ஏன்னா அவர் ஒரு கொள்கை போராடி கொள்கையின் குன்று பெரிய போர்வால் ஆச்சா பூச்சா நிறைய பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். பெரும் அதிகாரத்துக்கு தெரிஞ்சிட அல்பதான் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கு. சட்டமன்றத்துலாம் அறிவாலயத்தை பற்றியான ஒரு நக்கலை பஞ்சமி நிலமா பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விஜய்க்கு சோப்பு போடுறாரா. விஜய்க்கு சோப்பு போடுறங்கிற பேரில் திமுக உரண்டை இருக்கிறாரு. திமுக அதை பற்றி கவலைப்படல. ஆனால் அதுக்காக தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க பொருத்தலங்களை வச்சு கிளிகளையும் கிழிச்சிட்டு தான் இருக்காங்க வன்னியரசன். மனித குலத்தின் மகத்தான புரட்சி தாவைக்கு அரசு. இப்போ அவர் சொல்றது இதே வன்னியரசு கோலை விஜய் வந்து என்னென்ன சொல்லிடுறாருமா, கோலை ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, தொங்கு சதை, பாஜகவின் தொங்கு சதை, இந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு ரொம்ப கேவலமாக இப்போ புகழ்றது இருக்குல்ல. இது எப்போ இந்த புகழ்ச்சி வந்துச்சு? ஜெயிச்சல் திமுக கூட்டணி, திமுக ஓட்டு போட்டு. ஆனால் இப்போ வந்து அரசாங்கத்துக்குள்ளே போயிட்டு அதிகாரம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. வெறும் மந்திரி பதவி தான் உங்களுடைய மொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கையா? திருமாவளவன் அவர்களே உங்களை பெரிய குன்று, பெரிய ஆசான், முனைவர்னு அப்படியே புகழ்ந்து ஒரு 5 வருஷமா பில்டப் பண்ணி வச்சுருந்தோம் நாங்களாம். சொல்லப்போனால் உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவ்வளோ கோவம் வந்துச்சு. இவரப்போ இப்படி சொல்லிட்டாங்களே. ஆனால் இன்னைக்கு அப்படியே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அப்படியே மலை மாதிரி இருந்து அப்படியே சரச்சரன்னு சரிஞ்சிருச்சு. காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு. ஒரு பக்கம் திமுகவே ஆதரிக்கிறேன், தாவேகா விஜயை ஆதரிக்கிறேன். இப்போ திமுகவை ஆதரிக்கல, தாவேகா கூட ஆதரிக்கிறேன். நேற்று தாவேகாவை வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ளப்பிள்ளை, திமுகவை தான் கொள்கை கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, கொள்கை கூட்டணியில் வர்ணிச்சுட்டு எலெக்ஷன் போது உங்கள் தொண்டர்கள் வேலையை செய்யலை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வர போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் சொல்கிறீங்க எங்களுடைய தொண்டர்கள் சரியாக வேலை செய்யலைன்னு. நல்ல போன தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல விவாதங்களை முன்னெடுத்த எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. சிந்தனை செல்வன் அவர் வெற்றி பெற்ற தொகுதியை விட்டு வேறு தொகுதியில் நிறுத்தி அவர் தோற்று போகிறாரு. இது பாபு அவர்களும் அதே மாதிரி பனையூர் பாபு அவர்களும் அவர் வெற்றி பெற்ற தொகுதியை விட்டு வேறு தொகுதியில் நிறுத்தி அவரும் தோற்று போயிடாரு. இதுக்கடையில் நீங்கள் வேறு நானும் வந்து ஏற்கனவே எம்பியாக இருக்கிறீங்க, இப்போ வந்து மறுபடியும் எம்எல்ஏ ஆக போகிறேன்னு வேறு வந்து பேட்டி கொடுக்குறீங்க. அப்புறமா இல்லை நான் நிற்கலைங்கிறீங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த நடுநிலை வியாதிகள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க முக ஸ்டாலின், திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்தான் இவர் நிற்கலை அப்படின்னு சொல்லி மீடியாக்களில் ஒரு பரப்பி உங்கள் தொண்டர்கள், உங்கள் மேலே அபிமானமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அப்படியே தாவேகா பக்கம் போய் உங்கள் தொண்டர்களை பாதி பேருக்கு மேலே ஆதரவு எடுத்து போயாச்சு. இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து திமுக தலைவரை ஏமாற்றிருக்கீங்க. 6லேருந்து 8 சீட்டு வாங்கினீங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு 6லேருந்து 5. இந்த மாதிரி எல்லாமே வந்து திமுக வந்து உங்களுக்கு பார்த்து செஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் நல்லா வச்சு செய்றீங்க. உங்களை விட உங்கள் கட்சியிலேருந்து இப்போ மந்திரி ஆயிருக்காரே திரு வன்னியரசு அவர்கள், ஆனால் இவ்வளவு மோசமாக வன்னியரசுலாம் இருப்பார்னு இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆளூர் ஷானவாஸ் அவர்களை ஏன் இந்த அளவுக்கு உங்கள் கட்சியில் இருக்கவங்க கொதறாங்க? அவரை பொதுச் செயலாளரையும் ஆளூர் ஷானவாஸ் அவர்களையும் தவறாக பேசினார்னு சொல்லி சிந்தனை செல்வனை நீக்கிடுங்க. மறுபடியும் சிந்தனை செல்வனை உள்ளே கொண்டாந்ததுன்னு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க. அதாவது யாருக்கு ஆளூர் ஷானவாஸும் முதன்மை செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானே நீங்கள் வந்து அவர் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. மாநாட்டில் அவங்களாம் எந்த இடத்துல இருந்தாங்கன்னே தெரியலையே. கிட்டத்தட்ட உங்கள் கட்சி ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆதரவு கட்சியாக மாறிச்சு. உங்கள்கிட்ட தொண்டர்கள் இல்லை, உங்கள் தொண்டர்களை வந்து ஆதவ் அர்ஜுனா பிடிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவலன், ரஜினிகாந்த், இந்த சங்கத்தமிழன், இவங்க தான் இனிமேல் உங்கள் கட்சி தாவேகாக்கு போயிடுச்சு. உங்களுக்குன்னு நீ வந்து தனியாக நீங்கள் போய் ஒரு கூட்டணி வைக்க போகிறவங்களாம் அதுக்கெலாம் நீ யாரும் பெரிய மரியாதை கிடைக்காது. ஏன்னா நீங்கள் கொள்கைவாதியில் இல்லைங்க, நீங்கள் வேறு அதிகாரத்துக்கு ஆசைப்படுற குரூப்புங்கிற மாதிரி மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சு. கஷ்டம். தொல் திருமாவளவன் அவர்களுடைய இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன கத்தி கதறி கூப்பாடு போட்டாலும் கஷ்டம்.
நீங்கள் 2 கட்சி கூட கூட்டணி வைக்கிற கட்சியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். நீங்கள் பாமகவுடையும் பாஜகவுடையும் சரி பெரிய கொள்கை குன்றிய அந்த திருமாவளவன் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சா ஆர்எஸ்எஸின் கள்ளப்பிள்ளைன்னு உங்கள் வாயிலேருந்து வேறு யாருமே திமுக இருந்தால் அவரை விஜய் விமர்சனமே பண்ணலை. நீங்கள் தான் விமர்சனமே பண்ணீங்க. அதிகமாக விமர்சனம் பண்ணது நீங்கள் தான். இப்போ அதிகமாக புகழ்றது நீங்கள் தான். என்ன இப்பையா பார்த்து அந்த ஆளுக்கு அவங்களுக்கு பார்த்து என்னத்தை அந்த ஆளுகளை பார்த்து நீங்கள் இவ்வளோ புகழ்ச்சி? காரியம் ஆகணும், ஆதாயம் அடையணும், அதிகாரம் வேணும். டோட்டல் நீங்கள் அவ்வளோதான் திருமாவளவன் அவர்களே. இதுக்கு மேலே உங்களை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்கள் கட்சியில் நல்ல அருமையான கருத்துக்கள் உடையவர்கள்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தி வச்சிட்டீங்க. ரவிக்குமார் அவர்கள்லாம் அவர் ரொம்ப சொல்லப்போனால் ஒரு விதமான வலுவான கொள்கை பிடிப்போட உள்ளார். ஷேக்கிங்லாம் அதிகமாக இருக்காது. ஆனால் தலைவராக இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆளூர் சானவாசுடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அப்படியே பேச்சா தெளிவாக இருக்குங்கய்யா. காயப்படுத்தாமல் சொல்ல வேண்டிய கருத்தை மிக தெளிவாக மக்களுக்கு போய் சேர வேண்டியது மாதிரி பேசுவார். சட்டமன்றத்திலே அவருடைய வாதங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. கேட்கவும் அவ்வளோ நல்லா இருந்தது. சட்டமன்றத்தில் இப்போ போய் விஜய்க்கு ஜால்ராஜ் இருக்க வன்னி அரசு தான் இப்போ உங்களுக்கு தேவை. ஆதவ அர்ஜுனா தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் அப்படியே போயிருங்க, அந்த பக்கமே போயிருங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.